அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக முக்கிய ஆலோசனையானது தற்போது தொடங்கியிருக்கிறது. பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்கள். நேற்று முன்தினம் டெல்லியில செங்கோட்டை வாயில் அருகே ஒரு பயங்கர வெடி சம்பவமானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சதி செயலாக நாடு முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல இந்த சதி செயல் தொடர்பான ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சங்களை விவாதிப்பதற்கான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் டெல்லியில பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. இன்று மாலை 5:30 மணி அளவுல பிரதமர் தலைமையில இந்த கூட்டம் அங்கு கூடியிருக்கிறது. நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பாக பல முக்கியமான ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும், இந்த சதி செயலை பொறுத்தவரையிலும் தொடக்கத்திலிருந்து விசாரணை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்காக 10 பேர் கொண்ட புலனாய்வு குழுவினர் அமைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த புலனாய்வு குழு முதற்கட்ட விசாரணை அறிக்கையை பிரதமர் மோடியிடம் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரதமர் மோடி 2 நாட்கள் பூட்டானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கிருந்து தனது பயணத்தை நிறைவு செய்ததற்கு பிறகாக இன்றைய தினம் நாடு திரும்பியிருந்தார். நாடு திரும்பிய உடனே இந்த சதி செயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தது மட்டுமில்லாமல் அவர்களுடன் இந்த நாடும் இந்த தேசமும் துணை நிற்கிறது என்பதை தெரிவித்து இந்த நாசகர செயலில் ஈடுபட்ட ஒருவரையும் தான் ஒருபோதும் சும்மா விட போவதில்லை, மேலும் இதற்கு தக்க பாடம் புகட்டவும் பயங்கரவாதத்தை இந்தியாவிலிருந்து வேரோடு இருப்பதற்கான முழு வீச்சில் நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டு வருகிறது என்ற உத்தரவாதத்தையும் அவர்களை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது முக்கியமான இந்த பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டத்தை அமைச்சரவை கூட்டமாக கூட்டி அதில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மேலும் இந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையை அந்த 10 பேர் கொண்ட குழு கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான கருத்துக்களையும் அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் அவர்கள் பகிர்ந்து கொண்டு அது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் மிக முக்கியமான ஆலோசனை முடிவுகள் எடுக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் யாரும் இது குறித்து எந்த ஒரு அரசியலும் தெரிவிக்காமல் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கம் இதில் எடுக்கக்கூடிய ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கக்கூடிய சூழல்ல இந்த விவகாரத்தில் குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் என்பதற்கு பதிலடியாக ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பு இது போன்ற ஒரு நாசகர செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய, அதாவது இந்த கார் வெடி சம்பவத்தை நிகழ்த்திருக்கக்கூடிய பயங்கரவாதி மருத்துவர் உமர் அவர்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய கூட்டாளிகள் மற்றும் உமர் ஆகிய இருவரும் துருக்கி நாட்டில் சென்று அங்கு துருக்கி நாட்டில் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை சேர்ந்த உளவாளிகளுடன் தொடர்பு இருந்ததாகவும் அந்த ஏஜென்ட் கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் இவர்கள் இந்தியாவுக்குள்ளாக நாசகர செயலை செய்வதற்காக வெடிப்பொருட்களை சேகரித்து வைத்ததும் விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பல இடங்களில் இதுபோல் திட்டமிட்டிருப்பதும் அவருடைய தொடர்பில் இருக்கக்கூடிய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இதுவரையில் 12 நபர்கள் இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுடைய தொடர்பில் நேரடியாகவும் மறைமுகமாக இருக்கக்கூடியதாக சந்தேகப்படக்கூடிய 12 நபர்களும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்றக்கூடிய சூழல்ல அரசாங்க ரீதியிலான எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஆலோசனை தற்பொழுது பிரதமர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.